நடத்தி கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், தமிழக அரசு மின்சார கட்டணத்தை அநியாயமாக உயர்த்தி இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கு எடுக்க வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டும் என்றும், சென்னை புறநகர் பகுதிகளில் பள்ளி கல்லூரிக்கு அருகில் 100 மீட்டருக்குள் பீடி சிகரெட் விற்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது என்று காவல்துறை எந்தவித சீசிங் மகஜர் எதுவுமே போடாமல் பீடி சிகரெட்டுகளை எடுத்துச் செல்கிறார்கள். அது கடைகளில் எடுத்துச் சென்றால் மட்டும் பரவாயில்லை, வீட்டிலும் பள்ளி கல்லூரி இல்லாத இடங்களிலும் சோதனை என்ற பெயரில் கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்படி கைப்பற்றப்பட்ட பொருளின் மதிப்பு சுமார் 50 to 70 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனால் இந்த சட்டம் கோட்பா 2003 என்ற மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், புகையிலை தடுப்பு மற்றும் விற்பனை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தில் 2003 பள்ளி கல்லூரிக்கு அருகில் 100 மீட்டருக்கு இடையில் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனால் தமிழக அரசோ மத்திய அரசோ எந்த அரசும் இதுவரையிலும் வணிகர்களுக்கு ஒரு துண்டு பிரசுரம் கூட கொடுத்தது கிடையாது. இந்த சட்டப்படி நீங்கள் பீடி சிகரெட்டை விற்கக்கூடாது என்பதை தெரியப்படுத்தவே இல்லை. அதாவது வணிகர் சங்க நிர்வாகிகளாகி எங்களுக்கே தெரியல, வணிகர்களுக்கு, சாமானிய வணிகர்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இவர்கள் கைப்பற்றிய பொருளின் கணக்கு கைப்பற்றியதற்கும் நீதிமன்றங்களில் அல்லது காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கும் கணக்கு சரியாக இல்லை. இது ஏதோ தவறு